எதுலேருந்து என்ன கிடைக்கும்லாம் தெரியாது. வாழ்க்கையில் எவ்வளவோ மாற்றங்கள் சின்ன சின்ன காகிதங்கள் மூலமா கூட வந்திருக்கும். மகாராஷ்டிரால ஒரு அம்மா கணவன் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருந்தா. என்னுடைய புத்தகத்தில் எழுதியிருக்கேன், நீ நான் நிஜத்துல. மகாராஷ்டிரால தன்னுடைய கணவன் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருந்தா. அவரை காப்பாத்துறதுக்கு அவளுக்கு பணம் இல்லை. டாக்டர் ஏகப்பட்ட செலவு சொல்றாரு. ரொம்ப மனவேதனையோட சரி வெளியில ஒரு மாதிரி ஒரு கடையில சமோசா வாங்கலாம், தனக்கும் கணவனுக்கும் வாங்கலான்னு 2 சமோசா வாங்கிட்டு, அது உங்களுக்கு தெரியும் நியூஸ் பிரிண்ட் பேப்பர்ல தான் சமோசாவை சுத்தி கொடுப்பாங்க. அதோட சேர்த்து கொடுத்தா அந்த மசாலா ரொம்ப பிரமாதமா இருக்கும். அதனால அந்த நியூஸ் பிரிண்ட் பேப்பர்ல அப்படி சுத்தி கொடுத்தாங்க பாருங்க. இந்த அம்மா ஒரு சமோசா தின்னுக்கிட்டு கணவனுக்கு ஒரு சமோசாவை கொடுத்துட்டு, நல்ல மனைவி, அவருக்கு ஒரு பங்கு தனக்கு ஒரு பங்குன்னு ஒழுங்கா பிரிச்சுட்டா. கணவனுக்கு ஒன்று கொடுத்துட்டு தான் ஒன்று சாப்பிட்டுக்கிட்டு இதை பாருங்க அந்த துண்டு காயத்தை இப்படி பார்த்தா. மறுநாள் ஒரு மராத்தான் போட்டி இருக்கு, ஓடணும். அந்த மராத்தான் போட்டியில் ஓடுறவங்களுக்கு பெரிய தொகை பரிசு. இத்தனோண்டு பேப்பர்ல இருந்ததை பார்த்துட்டு கிழிஞ்ச புடவை, காலில் ஷூ கிடையாது, எந்த செருப்பே கிடையாது. மறுநாள் போய் மராத்தான்ல கலந்துக்கிறதுக்கு அந்த அம்மா நின்னா. சிரிக்கிறான் எல்லாரும். என்ன நீ பைத்தியமா இப்படி நிக்கிற, இந்த போட்டிக்கு எப்படி வரணும் தெரியுமான்னா. எனக்கு தெரியாது, என் புருஷனை காப்பாற்றணும், எனக்கு வேற வழி தெரியல சார். ஓட்டமும் நடையுமா நடந்து போற தூரம், நீங்க நம்புனா நம்புங்க. அந்த அம்மா தான் ஜெயிச்சா, அவ முதல் பரிசு பெற்றான். அப்ப எல்லாரும் அவளை கேட்டாங்க, இந்த ஓட்டப்பந்தயம் நீ வெற்றி பெற்றதற்கான ரகசியம் என்ன அப்படின்னு. கணவனை காப்பாற்ற வேண்டும் என்ற கவலை என்னை துரத்தியது, அதனால் ஓடிக்கொண்டே இருந்தேன் அப்படின்னா. ஒரு துண்டு காகிதம், அந்த துண்டு காகிதத்தில் படிச்ச ஒரு செய்தியினால சில லட்சம் அவளுக்கு அந்த போட்டியில பரிசு கிடைச்சு கணவனை காப்பாற்றினான்.